பெரும் மதிப்புக்குரிய தமிழக முதல் மந்திரி சகோதரர் மு.க. ஸ்டாலின் அவருடைய கவனத்திற்கு ஒரு கனிவான கோரிக்கை. அதாவது இந்திய திருநாட்டையும் தமிழ் மண்ணையும் பாதுகாக்க ஆங்கிலேயருடைய ஏகாதிபத்தியத்தை அழித்து நொறுக்கி வெள்ளையருடைய ஆதிக்கத்தை வீரப்போர் இட்டு இந்திய தேசத்தை விட்டு தமிழ் மண்ணை விட்டு வெளியேற்றிய முதலில் மாவீரன் வெள்ளையர்கள் எதிர்த்து வீரப்போரிட்டு வெள்ளையர்களை வெளியேற்றிய அந்த மாவீரன் வெண்ணியை காலாடி அவர்களுக்கும் அவர் சார்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய மகத்துவத்தையும் வீரத்தையும் மண்ணின் மானங்காத்த மாவீரனுடைய புகழையும் வரலாற்றையும் அறிந்த நாம் தமிழ்நாட்டினுடைய முதல் மந்திரியும் சகோதரர் மு.க. ஸ்டாலினுடைய கவனத்திற்கு கனிவான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். மாவீரன் வெண்ணிக்காரடி அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று 50 லட்சம் ரூபாயிலே திருவுருவ வெண்கலை சிலையும் உடைய மாவீரத்தையும் பாராட்டி அரசு செலவழித்து அதை அரசு செலவிலே திறந்து வைத்த ஒரு சிறப்பான ஒரு காரியத்திற்கு தமிழக முதலமைச்சர் அவர்களையும் தமிழக அரசாங்கத்தையும் வாழ்த்தி வரவேற்கிறது மட்டுமல்லாமல் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். நன்றியையும் பாராட்டுதலையும் பலமுறை நாங்கள் அனுப்பியுள்ளோம் முதலமைச்சர் அவர்களுக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு தமிழக அரசின் சார்பாக அரசு விழா அறிவிக்க வேண்டும். அவர் சார்ந்த குடும்பத்துடைய வாரிசுகளுக்கு அந்த வாரிசுடைய காரியங்களையும் அறிவிக்க வேண்டும். அதனை தென்சீமையிலே தென்காசி மாவட்டத்திலே முழுமையான வாரிசுடைய பட்டியல் நாங்கள் வழங்கியுள்ளோம். அதை தமிழக வளர்ச்சி மற்றும் பண்பாட்டுத்துறையும் தெளிவான ரீதியிலே ஆய்வு பண்ணி தெளிவான ரீதியிலே அதை மேலப்பாட்டம் கரசர்குளம் புதுப்பட்டி ஆலத்தூர் முத்தாலிங்கபுரம் பள்ளவட்டியின் கூடிய 4 கிராமங்களிலே அந்த மாவீரன் வெண்ணிக்காரடியுடைய வாரிசார்கள் வாழ்ந்து வருகிறார் என்றும் அதை உண்மையான வரலாற்றுடைய காரியங்கள் நிமித்தமாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டம் மேலப்பாட்டம் கரசர்குளம் புதுப்பட்டியிலே மரியாதைக்குரிய பரம்பரை பூசாரியும் அந்த மாவீரன் வெண்ணிக்காரடி அவர்களுடைய வீர நடுகளை பாதுகாத்து வரக்கூடிய கருமலையாங்காரடியுடைய தலைமையிலே அந்த வீரர்கள் பாதுகாக்கப்பட்டு இன்று தமிழக அரசினுடைய தொழில் துறையிலே அது சேர்க்கப்பட்டு அதுக்கான ஆவணங்களும் அரசு வழங்கியுள்ளது. இந்த அரசுக்கு நன்றி செலுத்த உள்ளோம். அதே போன்று அந்த தென்னக சீமையிலே நெற்கட்டிஞ்சேவல் மண்ணை ஆட்சி செய்த இந்திய சுதந்திர போராட்ட வீரர் பூலித்தேவருடைய முதன்மை தளபதி மாவீரர் வெண்ணிக்காரடி அவர்களுடைய வீரத்தை பாராட்டி அவருடைய இந்த மண்ணினுடைய மானங்காத்த மாவீரனுக்கு அவர் இருக்கும் பொழுதே அந்த வீர நடுகள் தமிழ் வரலாற்றுடைய சிறப்பும் தேவேந்திர வேளாளருடைய சமூகத்தினுடைய பாரம்பரிய பண்பாடும் கலாச்சாரத்தை தொன்று தொட்ட அந்த வீர நடுகள் அவருடைய வீரத்தின் சிறப்பையும் பாராட்டுவதமாக அவர் செய்து அவருடைய கொலாமர குல தெய்வ கோயிலே நட்டி சென்றுள்ளார். அதை இன்றளவும் சில கால சூழ்நிலை சில சூழ்நிலைகள் நிமித்தம் அவருடைய வாரிசுகள் முழுவதும் அந்த வாரிசுகளை காப்பாற்றுவதற்காக மன்னர் பூலித்தேவர்கள் அந்த அவங்களை புடைக்கிறதுக்காக அடுத்த இடங்கள் நகர்த்தி விட்டார். அந்த இடத்துல இருக்கும்போது அவங்க 4 கிராமங்கள்ல இருக்காங்க. அந்த 4 கிராமங்கள் உள்ள ஜனங்களும் தொடர்ச்சியாக இந்த குலதெய்வம் நெற்கட்டிஞ்சேவல் பகுதியில் வந்து வழிபடக்கூடிய சூழ்நிலை சரியான ரீதி இல்லாதபடினாலே அந்த சூழ்நிலையில் அவர்கள் ஒரு 1980 பகுதியிலே பரம்பரை பூசாரியும் அரங்கலமான மதிப்புக்குரிய அருட்திரு சுவாமிகள் கருமுலையான்காராடி அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவார பகுதியிலே ராஜபாளையம் பகுதி மேலப்பாட்டம் கரசர்குளம் புதுப்பட்டியுடைய
அந்த கிராமத்தினுடைய பகுதிக்கு மேற்பகுதியிலே வைத்து வழிபட்டு வருகிறார். அதை சார்ந்த அவர் குடும்பங்களும் வாரிசுகளும் வழிபட்டு வருகின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மண்ணுடைய மானங்காத்த மாவீரனுக்கு அரசு விழா உடனடியாக அறிவிக்க வேண்டும். அவருடைய வீர நடிகள் மேலப்பட்டம் கருதலம் புதுப்பட்டி ராஜபாளையம் வட்டத்தில் இருக்கக்கூடியத அதையும் ஒரு சீர்படுத்தி தொல்லியத்துறையுடைய அடிப்படையிலே அதை ஏதாவது பராமரிக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கி தர வேண்டும் என்றும் விரைவிலே அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும். அடுத்து வருகிற 2026 தேர்தல் மாவீரன் பூலித்தேவர் அவர்களுக்கு மாமன்னர் பூலித்தேவர் அவருடைய முதன்மை தளபதி மாவீரன் வெண்ணிக்காடி அவர்களுக்கு அரசு விழா அறிவிப்பு நிமித்தம் தமிழ்நாடு தேவேந்திர வேளாளர் சமுதாயம் அதனை பிரதிபலிக்கும் விதமாக இருக்கும் என்பதையும் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்துடைய ஆதரவும் தேவைப்படக்கூடிய நிலைப்பாடை உருவாக்க வேண்டும் என்றால் உடனடியாக இந்த பதிவை கோரிக்கையாக ஏற்று அரசு விழாவை அறிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசை தாங்கி நடத்துகின்ற தமிழக முதல் மந்திரி அவர்கள் சோழர் மு க ஸ்டாலின் அவர்களையும் இந்த இடத்திலே இந்த பதிவை கோரிக்கை பதிவாக பதிவு செய்து அவர்கள் கோரிக்கை வைக்கிறேன். தேவேந்திரனுடைய ஒட்டுமொத்த பிரதிபலிப்பு தேவேந்திர குல மக்களுடைய ஒட்டுமொத்த பிரதிபலிப்பும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கக்கூடிய விதம் நீங்கள் அறியக்கூடிய விதத்திலே இருக்கும் என்பதை தெள்ள தெளிவாக தெரியப்படுத்துகிறேன். இதை இந்த 2025 ஆரம்ப காலத்திலே சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீங்கள் அறிவிப்பு என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். உங்களுடைய அறிவிப்பு காலதாமதப்படுகிறது. நீங்கள் உங்கள் அறிவிப்பை காலதாமதப்படுத்தாதபடிக்கு உடனடியாக 110 விதிகளின் அடிப்படையிலே உடனடியாக எங்களுக்கு அறிவித்து எங்கள் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தினுடைய பேராதரவை பெற மாவீரர் வெண்ணிக்காரர்களுக்கு மண்ணின் மானம் காத்த பிள்ளைகளை வெட்டி அடித்து வீரப்போர் விட்டு தன் உயிரை மாத்து மண்ணின் மானத்தை காத்து தமிழ் மண்ணினுடைய சிறப்பை வெளிப்படுத்திய வெற்றி வீரர் மாவீரர் வெண்ணிக்காரர்களுக்கு தமிழக முதல்வராகிய நீங்கள் இந்த கோரிக்கை கோரிக்கை மனுவாக கோரிக்கையாக ஏற்று உடனடியாக அரசு விழா அறிவித்து அதற்குரிய வாரிசுகளையும் கௌரவப்படுத்த வேண்டும் என்று நேரத்திலே கோரிக்கையாக வைக்கிறோம். கடந்த 2024 டிசம்பர் 20 அன்று நாங்கள் வாரிசுகள் வரும்பொழுது நீதிமன்ற தடையாணை உள்ளது. அந்த ஊர்க்காரர் மட்டும்தான் அவரை கௌரவப்படுத்தக்கூடிய விதமாக இருக்க சொல்லி தடையாணை வாங்கியுள்ளார்கள். அந்த தடையாணை தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக அரசு விழாவாக அறிவிக்கப்பட வேண்டும். வருகிற 2025 டிசம்பர் 20 நாள் மாவீரர் வெண்ணிக்காடி அவருடைய நினைவு நாள். அந்த நினைவு நாளில் அனைத்தும் தமிழ் மண்ணுடைய தமிழினங்களும் தமிழின மக்களும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் தேவேந்திர வேளாளர் சமூகத்தினுடைய இயக்க தலைவர்களும் கட்சி தலைவர்களும் தேவேந்திர இன மக்களும் தமிழின மக்களும் அங்கே மண்ணின் மானங்காத்த மாவீரனுக்கு மரியாதை செலுத்த வழிவகை செய்து கொடுக்க வேண்டும். உயர்நீதிமன்ற தடையாணை உச்ச நீதிமன்ற தடையாணை என்று சில மாவீரர் வெண்ணிக்காரருடைய வெற்றியையும் வீரத்தையும் நிலைநாட்டக்கூடிய அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்த தடைக்கலாக இருக்கக்கூடிய தடைகளை தளர்த்தெறிய உடனடியாக முதல் மந்திரி அவர்கள் அரசு விழாவாக அறிவித்து அந்த